வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல், பராமரிப்பு பணிகள் காரணமாக அவ்வப்போது சில மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யப்படும். அந்த வகையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாகவே மதுரை மற்றும் திண்டுக்கல் இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில்களில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதமும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரைக்கு வராமல் விருதுநகர் வழியாக இயங்கி கொண்டிருந்த ஒரு ரயில் மதுரை வந்து அங்கிருந்து வழக்கம் போல காரைக்குடி வழியாக செல்லும். இன்னொரு ரயிலானது மதுரைக்கே வராமல் விருதுநகர் வழியாக மாற்றுப்பாதையில் செல்லும். இப்போது இது மாதிரி நிறைய ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகர்கோவில், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ரயில்களுக்கும் சில நேரங்களில் மாற்றுப்பாதைகளில் செல்ல இருக்கிறது. அதாவது மதுரையில் இருந்து விருதுநகருக்கு மானாமதுரை வழியாக செல்ல இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு தகவலாக இருந்தாலும் கூட நம்ம பார்க்கக்கூடியது 2 முக்கியமான ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம். தினமுமே காலையில் 7 மணிக்கு செங்கோட்டையில் இருந்து புறப்பட்டு அங்கே இருந்து விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர் வழியாக மயிலாடுதுறைக்கு தினமும் மாலை 3:40 மணிக்கு வந்து செல்லக்கூடிய ரயிலானது கடந்த சில மாதங்களாகவே மதுரையில் இருந்து மாற்றுப்பாதையில் இயங்குகிறது. அதற்கு முன்னாடி விருதுநகரிலிருந்து மாற்றுப்பாதையில் இயங்கியது. இந்த மாதமும் இந்த ரயில் வருகிற 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை தவிர இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு புதன்கிழமையுமே மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்குச்சு. ஆனால் இந்த மாதம் ஒரே ஒரு நாள் மட்டும் 20ஆம் தேதி மட்டும்தான் இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லும். மற்ற நாட்களில் மதுரையில் இருந்து மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக வழக்கமான ரூட்டில் செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி சென்னைக்கு செல்லணும் அப்படின்னா பகல் நேரத்தில் வைகை எக்ஸ்பிரஸை விட்டுட்டா அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த மாதம் முழுவதுமே மதுரைக்கு வராது. அதனால மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் இருந்து நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சு சென்னைக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு இருந்தால் அதை மாற்றிக்கணும். தினமுமே இரவு 11:15 மணிக்கு குருவாயூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை வழியாக சென்று கொண்டிருந்த இந்த ரயிலானது இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக 19ஆம் தேதி கிளம்பி 20ஆம் தேதி இந்த ரயிலானது மதுரைக்கு வரும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் மதுரை திண்டுக்கல் வழியாக செல்லும். மற்ற நாட்கள் எல்லாமே இந்த ரயிலானது விருதுநகரிலிருந்து மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக திருச்சி போய் திருச்சியில் இருந்து அன்று இரவு 8:20 மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் நல்லா குறித்து வச்சுக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. ஏன்னா பகல் நேரத்தில் இந்த ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அறிவிப்பை ரயில்வே கொடுத்துருக்காங்க. ரயில்வேவின் சார்பாக நம்மளும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.